எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான பலனை பற்றி இக்காணொளி மூலமாக மிகவும் எளிமையான முறையில் காண்கிருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு முடிவெடும் காலம். தமிழ் விசுவாச வருடம் கார்த்திகை 1 முதல் மார்கழி 16ஆம் தேதி வரை இந்த 45 நாட்களில் நமக்குண்டான பலன் என்ன, மகர ராசிக்கு உண்டான பலன் என்ன என்பது இக்காணொலியில் நம்ம காண்கிருக்கின்றோம். முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் இதற்குரியவர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களே, உழைப்பை மிகவும் கடினமாக கொண்டு முன்னேற வேண்டும் என்று லட்சியவாதிகளாக இருப்பார்கள். உழைக்கும் எண்ணம் அவர்களிடத்தில் மிகவும் அதிகம். நீங்கள் அப்படின்னா கேட்கலாம், அப்போ மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் இல்லையான்னு. அப்படி இல்லைங்க. இவங்களுடைய உழைப்பை அடுத்தவங்களுக்கு நம்ப மாட்டாங்க. நம்மளால் என்ன முடியும், நாம் என்ன செய்யவும், நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ நாம் சரியாக போராடணும் அப்படின்னு எண்ணம் உள்ளவங்க இந்த மகர ராசிக்காரர்கள். நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எந்த காரணத்துலையும் இங்கே சோர்ந்து போயிட மாட்டாங்க. எப்படியாப்பட்ட நேரத்துலையும் ஒரு கலகலப்பாக பேச வச்சுக்குவாங்க. இவங்க நினைச்சதை பற்றி, இவங்க மனசில் இருக்கிற கவலையை பற்றி கூட மற்றவங்க கிட்ட இவங்க சீக்கிரம் வெளிப்படுத்துறவங்க இல்லை. எந்த ஒரு காரியத்தையும் இவங்க மனசுக்குள்ளேயே வச்சு இவங்களுக்குள்ளேயே இவங்க கேள்வி எழுப்பி இவங்களே இவங்களுக்கு பதிலை சொல்லி இவங்களே இவங்க விடையும் கண்டுபிடிச்சிக்குவாங்க. கேள்வியும் இவங்களே, பதிலும் இவங்களே. இப்படி எல்லா வகையிலையுமே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. ஏனென்றால் மகர ராசி சனியினுடைய ஆதிக்கம், சனி பகவான் ஆட்சி செய்யும் இடம். மகரம் என்பது ஆடு, சிம்பிள் கொண்டது. ஒரு இலக்கை தெளிவாக இவங்க மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்குவாங்க. அந்த முடிவுக்காக கடைசி வரைக்கும் இவங்க போராடுவாங்க. ஆனால் பொதுநலம் சேவை கருதி உள்ளவர்கள். உங்ககிட்ட பொதுநலம் இருக்கும். பொது நலம் சேவைனா ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு உதவுற மனப்பான்மை, ஒரு பிரச்சனை சொல்றாங்களே அவங்களுக்கு தீர்த்து கொடுக்குற மனப்பான்மை. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு வெளிப்பாடு, கருணை உங்ககிட்ட பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டால், வந்து ஒருத்தர் கஷ்டத்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் நீங்கள் சொல்லுவீங்க. இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களே, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் சமீபத்திலேருந்து 7.5 சனி நடந்து இப்போ தான் விலகிருக்கு. 7.5 வருஷம். அண்ணன்னா யாரு, தம்பினா எப்படி, சொந்த பந்தம்னா எப்படி, ஃப்ரெண்டுகள் யார், எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருந்தாங்க, உறவுகள்லாம் எப்படி இருந்துச்சு, இப்படி ஒவ்வொருத்தரையுமே புரிஞ்சிக்க வேண்டிய டைம் அந்த 7.5 வருஷத்துல உங்களுக்கு கொடுத்துருச்சு. 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவும் இல்லை, சந்திச்ச அவமானத்துக்கு ஈடும் இல்லை, விட்ட பொருள்களை பிடிக்கணும்னாலும் ரொம்ப கஷ்டம். சில பேர் தான் சாதிச்சிருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் அமைந்த இடம் பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு மாறும். சில பேர்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படாவது நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நினச்ச காலமெல்லாம் கூட வந்துட்டு போயிடுச்சு. முக்கியமாக சில பேர் பூமி விரயம் பண்ணியிருப்பாங்க, இடமாற்றம் பண்ணியிருப்பாங்க, சொந்த பந்தத்தை வெறுத்து போய் வெளியில் வந்திருப்பாங்க, சம்பந்தமே இல்லாத வீண் பேர் வாங்கியிருப்பாங்க. இளம் வயது பருவம் உள்ளவர்களுக்கு வீண் பேர் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வந்திருக்கும். ஒரு நடுத்தரமான வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம். ஏன்னு கேட்டோம்னா, கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2வது முறையில் வந்துட்டு போகிறதுனால முதல் சனிக்கு இருக்கிற வேகம் 2ஆம் சனிகளுக்கு கம்மின்னு சொல்லலாம். அப்படி இளம் வயதில் உள்ளவங்களுக்கு அந்த தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தியிருக்கும். உங்களுடைய மகர ராசி
நேயர்களுக்கு முக்கியமான ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்குமே அடுத்தவங்களை நம்பி பயணம் செலுத்தாதீங்க. உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் போராடுங்க. உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதே போல் இப்போ உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதனால வரைக்கும் விட்ட சனி, பிடிச்சிருந்த சனி, 7.5 சனி விலகிருச்சு. விலகி இப்போ உங்களுக்கு உங்கள் ராசியை விட்டு ஒதுங்கி நிற்கிறார். 7.5 சனி உங்களுக்கு கம்ப்ளீட். அப்போ இது வரைக்கும் ஆட்டி படைத்தது அனைத்துமே இனி உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அப்போ இதனால் வரைக்கும் நீங்கள் சந்தித்த அனுபவங்கள், நீங்கள் சந்தித்த அவமானங்கள், நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விதம், இது எல்லாம் உங்களுக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேங்க, நம்ம பாக்கெட்டில் இருந்து 10 ரூபா நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது 100 ரூபாய் எடுத்து வைக்கும்போது உள் பாக்கெட்டில் பத்திரமா வச்சுக்குவோம். அப்போ நம்ம தொலைச்ச 10 ரூபா தான் அந்த 100 ரூபாயை நம்ம காப்பாற்றுது. அப்போ இதனால வரைக்கும் நீங்கள் தொலைச்ச கஷ்டங்கள், சந்தோஷம், மன நிம்மதி, இதெல்லாம் யாரால கெட்டுச்சு, எவரால் கெட்டு போயிருச்சு, நம்ம என்னென்ன காரியங்கள் பண்ணி இதெல்லாம் சந்தித்தோம், யாராருக்கு உதவி பண்ணி இதெல்லாம் நம்ம தேடிக்கிட்டு நாமளே, இந்த அனுபவம் தான் உங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகுது. இந்த வருங்காலத்தில் வரக்கூடிய இந்த அனுபவம் நீங்கள் பல கோடிக்கு சம்பாதிச்சதுக்கு நிகராக நீங்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் என்று உங்களுக்கு கார்த்திகை தொடக்கத்தில் பார்வை பார்த்துட்டு இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லலாம். சனி விலகினாரு, குரு பார்வை வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு பொறுத்தளவுக்கு என்னன்னா, கெட்டதை ஒதுக்கி நல்லதை உங்களுக்கு காண்கிற நேரம், காணக்கூடிய நேரம் வந்துருச்சு. அப்போ நீங்க இந்த நேரத்தில் பழசெல்லாம் விட்டுட்டு, பழைய ஃப்ரெண்ட்ஷிப்புகளெல்லாம் அப்படியே அவங்கவுங்க வேலையை பாருங்கப்பான்னு சொல்லி நம்ம விட்டுட்டு, நமக்கு என்ன தேவை, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை, நம்ம மக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம என்ன தேடி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க செயல்பாடு பண்ணீங்கன்னா இந்த குரு பலன் உங்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். அதே போல உங்களுடையமான டைம்ல தொழில் ரீதியாக நீங்க இப்ப உங்களை யாரெல்லாம் உங்க தொழிலில் உங்களை அவமானப்படுத்தி சங்கடப்படுத்துறாங்களோ அவங்க மூலியமாவே அவங்க வாயாலேயே உங்களை பெருமைப்படுத்துற டைம் வரும். அந்த பெருமைப்படுத்துற டைம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்குள்ள நடக்கும். நீங்கள் உங்களுடையமான மகர ராசிக்காரர்கள் எந்த விதத்திலையும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களை தேடி வந்தாங்களா, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டிட்டு போ, அப்போ அந்த நிமிஷத்தில் என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டு உங்கள் ஒர்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அப்போ உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். உதவி செய்வது மிகவும் நல்லது. ஆனால் அந்த உதவியே உங்களுக்கு பல நேரத்தில் உபத்திரவத்தை கொடுத்துருக்குது. அதை நீங்கள் மீண்டும் செய்யாதீர்கள். கஷ்டம்னு வரவங்களுக்கு அப்போதைக்கு நம்ம ஒரு வழிகாட்டிட்டு நம்ம வேலையை நம்ம கவனிக்கிற மாதிரி போனீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த கூடிய குரு பகவானுடைய ஒரு பார்வையால பலன் கிட்டும், சக்சஸ் பண்ணுவீங்க. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் தீரும். நீங்க இழந்த மண்ணு பூமி வாங்குவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். மனதில் நினைத்த காரியத்தை சாதிக்கிற காலம் வரும். சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் டைம் இருக்குது. உங்க வீட்டில் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ, யாருக்காக திருமணத்துக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, இல்ல அது உங்களுக்கே இருந்தாலும் சரி, அதுவும் நடக்கிற டைம் வந்துருச்சு. இதையெல்லாம் நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பாடுபடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிட்டும். மகர ராசி நேயர்கள், நீங்கள் சிவன் வழிபாடு
அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். அதுபோல உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லா ஆலோசித்து பாருங்கள். கோச்சார பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். கீழே எங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.